Let's explore Rama's journey in episode 9. Rama, Sita and Lakshmana leave Ayodhya. வாருங்கள், ராமனின் பயணத்தை அத்தியாயம் 9இல் ஆராய்வோம். இராமன், சீதை, இலட்சுமணன் அயோத்தியை விட்டு செல்கிறார்கள். Rama dressed in simple forest clothes, carrying his bow with calm dignity. ஈராமன் எளிய வனவாச உடையில் வில்லுடன் அமைதியான கண்ணியத்தோடு இருந்தான். Sita too wore simple clothes, carrying her veena with gentle grace. சீதையும் எளிய உடையில் தனது வீணையை சுமந்து நயமுடன் இருந்தாள். Lakshmana carried his bow and tools, ready to serve his brother in the forest. லட்சுமணன் வில்லையும் கருவிகளையும் சுமந்து காட்டில் சேவை செய்ய தயாரானான். The citizens of Ayodhya followed them, unable to let go of their beloved prince. அயோத்திய மக்கள் தங்கள் அன்பு இளவரசனை விட முடியாமல் பின்தொடர்ந்தனர். At the river Ganga, the boatman Guha greeted Rama with love and devotion. கங்கை அருகே படகோட்டி குஹனி ராமனை அன்புடனும் பக்தியுடனும் வரவேற்றான். Rama, Sita and Lakshmana boarded the small wooden boat to cross the river. ஈராமன், சீதை, இலட்சுமணன் மூவரும் சிறிய மரப்படகில் ஏறினர். The citizens stood on the river bank, crying as they watched the boat leave. மக்கள் ஆற்றங்கரையில் நின்று படகு சென்றதை கண்ணீருடன் பார்த்தனர். The boat sailed gently across the Ganga as the golden sun set in the sky. பொன்னான சூரியன் மறையும் வேளையில் படகு கங்கை ஆற்றை கடந்து சென்றது. Back in Ayodhya, the palace stood empty and filled with sadness. அயோத்தியா அரண்மனை வெறிச்சோடி காணப்பட்டு துக்கத்தால் நிறைந்திருந்தது.